தற்போதைய அண்மை செய்தி. அஜித்குமார் எப்படி தாக்கப்பட்டார் என்று நடித்து காண்பித்த கோயில் காவலாளி அஜித்குமார் எப்படி தாக்கப்பட்டார் என்பது தொடர்பாக நடித்து காண்பித்த சிபிஐ அதிகாரிகள் அஜித்குமாரை தனிப்படை காவல்துறையினர் தாக்கியது போல சிபிஐ அதிகாரி ஒருவரை தாக்குவது போல நடித்து காண்பித்து விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், இது குறித்த தகவல்களை பதிவு செய்யலாம். மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் 6வது நாளாக மடப்புறம் மற்றும் திருப்பணம் பகுதியில் அஜித்குமாரை விசாரணைக்காக அழைத்து சென்ற பகுதிகளிலும், அதேபோன்று அஜித்குமாருடன் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அருண்குமார், அதேபோன்று அஜித்குமாருடைய சகோதரர் நவீன் உள்ளிட்டோரை நேரடியாக அழைத்து சென்று ஒவ்வொரு பகுதியிலும் எவ்வாறு விசாரணை நடைபெற்றது, எங்கெங்கெல்லாம் தனிப்படை காவல்துறையினர் அழைத்து சென்றார்கள், எப்படி தாக்கினார்கள் என்பது குறித்தாக நேரில் நடித்து காண்பித்து அந்த சாட்சி அடிப்படையில் ஆதாரங்களை திரட்டி வருகின்றனர். இந்த நிலையில்தான் கடைசியாக அஜித்குமாரை 28ஆம் தேதி மாலை மடப்புறம் காளியம்மன் கோவில் உதவியாளர் அலுவலகத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய கோசலை பகுதியில் வைத்துதான் கடுமையாக தாக்கியிருந்தார்கள். அந்த தாக்கிய போதுதான் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் சிபிஐ அதிகாரிகள் கடந்த 2.5 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் சிபிஐ அதிகாரிகள் அந்த பகுதியில் சிபிஐ அதிகாரியை சேர்ந்த ஒருவர் அந்த பகுதியில் அமர்ந்து அஜித்தை எப்படி தனிப்படை காவல்துறையினர் தாக்கினார்கள், எப்படி எந்த பைப்புகளை வைத்து தாக்கினார்கள் என்பது குறித்தாக மாதிரி பைப்புகளை எடுத்து வந்து அஜித்குமாரை தாக்குவது போன்றவே அவர்கள் வீடியோ அந்த நடித்து காண்பித்து ஆதாரங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அஜித்குமாரை விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட டெம்போ வாகனத்தை வரவழைத்து அந்த டெம்போ வாகனத்தை குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். டெம்போ வாகனத்தில் உள்ள கண்ணாடிகள், அதே போன்ற விரிப்புகள் உள்ளிட்டவைகளில் அஜித்குமாருடைய ரத்தம் ஏதேனும் இருக்கிறதா என்பது குறித்தான விசாரணையை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். 6வது நாளாக நடைபெறக்கூடிய முக்கிய விசாரணையாக சிபிஐ அதிகாரிகள் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நேரடியாக அஜித்குமாரை விசாரணைக்காக அழைத்து சென்ற பகுதிகளில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். சல்மான், தகவல்களுக்கு நன்றி.